ஹிஸ்டரி மியூசியம். இங்க ஸ்நாக்ஸ்லாம் இருக்குமா இல்ல வெறும் கல்லுதானா? உனக்கு மியூசியம்லயும் மெனு வேணுமா? ஏன்ஷியன்ட் சமோசா செக்ஷன். அது எங்க இருக்கு? ஓஹோ, ஹேக்கர் அண்ணோட சாஃப்ட்வேர் அப்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு போலயே. நான் ஒரு போஸ்டர் ஆப்டிமைஸ் பண்ண அவ்வளவுதான். ஹாய் ஆதி. ஹாய் ஆலியா. ஹாய் லியானா, நீ ஹிஸ்டரி மாதிரி இருக்க, அதாவது ஹிஸ்டாரிக்கலா இருக்க, அதாவது குட் மார்னிங். போதும் போதும், இங்க இருக்க செவத்துக்கே வெக்கம் வந்துரும். வெல்கம் டு த அசோக் பில்லர் இன்ஸ்பெக்ஷன் எக்ஸிபிஷன். அசோகாவோட இன்ஸ்கிரிப்ஷன் ஏன்ஷியன்ட் பப்ளிக் மெசேஜா இருக்கு. ஏன்ஷியன்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா? ஸ்டோன் வெர்ஷன். இன்ஸ்கிரிப்ஷன் திருடு போயிருச்சா? ஒரு திருடனுக்கு ஹிஸ்டரிலாம் பிடிச்சிருக்கு. ஐ வில் செக் சிசிடிவி. ஆக்கர் தம்பி, கொஞ்சம் வேலையும் பாருங்களேன். லியானா முன்னாடி போய் நின்னா மட்டும் போதாது. நான் இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். மிரருக்கு முன்னாடி தானே. ஓ ஹலோ, மிரர்ல இல்ல, இப்போ மானிட்டர் எப்படி ஆகுதுன்னு பாரு. வாங்க லாஜிக்கல் ஆர்மி, ஆலியாவுக்கு நம்ம டெக் பவரை காமிச்சு இந்த ஹிஸ்டரி திருடனை பிடிச்சிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம திருடனை ட்ராக் பண்ணணும்னா சீக்கிரமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லெட்ஸ் ஆக்ட் திஸ் கேஸ். Someone corrupted the footage. And someone copied the inscription badly. லாஜிக்கல் ஆர்மி, ஃபிளாக் ஃபேக்கா தான் இருக்குன்னு லியானாவுக்கு எப்படி தெரிஞ்சது? இந்த லெட்டர்ஸ் ராங் டைரக்ஷன்ல இருக்கு. ரியல் இன்ஸ்கிரிப்ஷன்ல ரைட்டிங் ஸ்டைல் கன்சிஸ்டன்ட்டா தான் இருக்கும். அப்படின்னா திருட ஹோம்வொர்க்க காப்பி பண்ணிருக்கான், அதுவும் தலகீழா. எக்ஸாக்ட்லி. அசோகா அவரோட மெசேஜஸை ராக்ஸ் அப்புறம் பில்லர்ஸ்ல செதுக்கி வச்சிருந்தாரு. அப்பதான் எல்லாரும் ரூல், கைண்ட்னஸ், ஜஸ்டிஸ் அப்புறம் தர்மத்தை பத்தி தெரிஞ்சுப்பாங்கன்னு. ஏன்ஷியன்ட் பப்ளிக் பிராட்காஸ்ட் சிஸ்டம். நைஸ் வர்க் ஆதி. சிஸ்டம் ஹேங் ஆயிருச்சு. காரணம் லியானாவை டிடெக்ட் பண்ணதுதான். நான் ஹேங் ஆகல, நான் ப்ராசஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கலிங்கா அசோகா ஸ்டோரியோட ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட். அட, இத பாக்கும்போது ஏதோ பழைய படம் மாதிரி இருக்கே. அதனாலதான் திருட இந்த இடத்தை யூஸ் பண்ணிருக்கான். கலிங்கா குழு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல? வெரி இம்பார்ட்டன்ட். அசோகா மௌரிய எம்பையரோட மிகப்பெரிய அரசர்கள்ல இவரு ஒருத்தர். அவரோட எம்பையர் இந்தியாலே ரொம்ப அதிகமான இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகியிருந்தது. அப்படின்னா ஃபுல் பவர்ஃபுல் கிங் மோடா? ஆமா, ஆனா அவரோட கதை வெறும் பவர் காணதல்ல. கலிங்கா வார் அவரோட லைஃபோட டர்னிங் பாயிண்டா இருந்தது. அந்த வார் பயங்கரமானது. நிறைய பேர் காயப்பட்டு இறந்து போயிருந்தாங்க. அவரு ரொம்ப வருத்தப்பட்டாரா? ரொம்ப. அங்கதான் அவரோட மாற்றம் ஏற்பட்டது. ஆதி, நீ என்ன ஹிஸ்டரிய கேட்டுட்டு இருக்கியா இல்ல லியானாவோட டாக்குமெண்ட்ரிய பாத்துட்டு இருக்கியா? நான் ரெண்டுமே. அது வந்து நான் க்ளூவை தேடிட்டு இருக்கேன். போருக்கு அப்புறம் தர்மத்தின் வழி, அப்புறம் அமைதி. தர்மம் அப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னா கைண்ட்னஸ், ஃபேர்னஸ், மரியாதை, அமைதி, அப்புறம் எல்லாரையும் நல்லா பாத்துக்கிறது. அசோகா அவரோட மெசேஜஸ கல்லுலயும் பில்லர்ஸ்லயும் எழுதி வச்சாரு. இதையெல்லாம் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இல்ல எடிக்ட்ஸ்னு சொல்லுவோம். ஏன்ஷியன்ட் பப்ளிக் பிராட்காஸ்ட் சிஸ்டம். எஸ், ஆனா பெர்மனன்ட் வெர்ஷன். அவரோட ஐடியா இந்த மெசேஜ் எல்லாருக்குமே போய் சேரணும்ன்றதுதான். லீடர்ஸ், டிராவலர்ஸ், காமன் பீப்புள் எல்லாருக்குமே. அதனாலதான் பில்லர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வெறும் கல் இல்ல, அது மெசேஜ் கேரியர். எக்ஸாக்ட்லி. அதனாலதான் சொல்றேன், திருட்டு போனது வெறும் மியூசியம் பொருள் இல்ல, அது ஹிஸ்டரியோட மெசேஜ். அந்த திருடனுக்கு கலிங்கா கனெக்ஷன் தெரிஞ்சிருக்கு. ஹிஸ்டரி கிளாஸ் முடிஞ்சது. இப்போ மிஸ்டரி கிளாஸ். எனக்கு என்னமோ அந்த டியூப் ரொம்ப சஸ்பீஷியஸா இருக்கு. லாஜிக்கல் ஆர்மி, ஸ்டூல் ஸ்டூல் இன்ஸ்கிரிப்ஷன் எந்த டியூப்ல கேரி பண்ணிருப்பாங்க? டியூப் பீல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க பாருங்க, ஸ்டோன் டஸ்டும் இருக்கு. கரெக்ட். குட் ஒன் ஆலியா. பாத்தியா, நான் வெறும் ஸ்நாக்ஸ் எக்ஸ்பர்ட் மட்டும் இல்ல. அப்பப்ப ஆக்சிடென்ட்லி டிடெக்டிவ் ஆகும் இருக்க. தேங்க் யூ மிஸ்டர் சீஃப் வைஃபை ஹேக்கர். எல்லாருமே கபடி மேனேஜரான ராகவ் கிட்ட விசாரிக்க போறாங்க. நீங்க மியூசியம்குள்ள தான் இருந்தீங்களா? நான் மியூசியம்க்கு போகவே இல்ல. போய் உன்னோட போன் மியூசியம் வைஃபைல கனெக்ட் ஆயிருந்தது. ராகவ், நீங்க தான் ஃபேக் இன்ஸ்கிரிப்ஷன் பண்ணீங்களா? ஆனா சிம்பிள்ஸா தப்பா காப்பி பண்ணிருக்க. நான் ஒன்னும் திருடல. யாரோ ஒருத்தர் என்ன ஃபேக் ஸ்லாப் பண்ண சொல்லி சொன்னாங்க. இன்னும் பாஸ் லெவல் பாக்கி இருக்கு. He is running. அட, இது என்னமோ டிராயிங் ஹோம்வொர்க் மாதிரி இருக்கே.
இல்ல இது க்ளூ தான். லாஜிக்கல் ஆர்மி, இந்த சிம்பிள்ஸ்ல அசோகாக்கான ஃபேமஸான கனெக்ஷன் என்னவா இருக்கும்? வீல், அசோகா சக்ரா. இது அசோகாவோட லெகசி கனெக்டட் சிம்பிள். இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுனா தர்மா, லா, ப்ரமோஷன். வீல் க்ளூ லொகேஷன். டயர் ஷாப்பா? உன்னோட பிரெயின் பஃபர் ஆயிட்டு இருக்கு. தர்மா சக்ரா ஹால், மியூசியமோட ஸ்டோரேஜ் பில்டிங். ஓகே, ஹிஸ்டரி வால், டயர் ஷாப் கேன்சல். டிஜிட்டல் லாக் டிசேபிள் ஆயிருக்கு. ஹேக்கர் தம்பி, இது உன் மரியாதைக்கான சவால் தான். அந்த மரியாதை நீ தினமும் வீட்ல கெடுத்து விட்டுறியே. வெயிட், விண்டோக்கு பக்கத்துல ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கு. திருட ஸ்மார்ட்டா இருக்கலாம், ஆனா ஷூஸ் எப்பயும் உண்மையை தான் காமிச்சு கொடுத்துருதே. இந்த ரெப்ளிகாவை பிரைவேட் கலெக்டருக்கு செல் பண்ணிடுற. மியூசியம்ல ஃபேக் ஸ்லாப் தான் இருக்கும். ஹிஸ்டரியை எப்பயும் விற்கவே முடியாது. இட் பிலாங்ஸ் டு எவ்ரிவன். போலீஸ்க்கு லொகேஷன் அனுப்பிட்டேன். அதுக்குள்ள நீங்க இங்க மாட்டீங்க. யூ கேன் ஸ்டாப் இட் ஆதி. ஆதி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல ஷட்டர் போடு. ஓகே ஓகே. லாஜிக்கல் ஆர்மி, அசோகா லைஃபோட கரெக்ட் மெசேஜ் ஆர்டர் என்னன்னு சொல்லுங்க. வாருக்கு அப்புறம் ரிக்ரெட், அப்புறம் தர்மம், அப்புறம் பீஸ். என்ட்ரிங் கோட். ஹிஸ்டரி நாம மாட்டிக்காம காப்பாத்திருச்சு. யூ சேவ் த அசோகா எக்ஸிபிஷன். அசோகாவோட பில்லர் அது வெறும் கல் மட்டும் கிடையாது. அதுல மெசேஜஸ கர்வ் பண்ணியிருந்தாங்க. கைண்ட்னஸ், ஜஸ்டிஸ், ரெஸ்பெக்ட், அப்புறம் பீஸ்க்காக. நைஸ் ஒர்க் ஆதி. போதும் போதும், நீ பண்றதெல்லாம் பார்த்து அசோகா பில்லரே அசைஞ்சிடும் போல.